மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிவன்யா. இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? எலியும் சிங்கமும். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊர்ல அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல ஒரு சிங்கம் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்துச்சாம். அப்போ ஒரு எலி தூங்கிட்டு இருந்த சிங்கம் மேல ஏறி விளையாண்டுட்டு இருந்துச்சான். அந்த எலி சிங்கம் தலையில ஏறி விளையாண்டுட்டு அப்புறம் அதோட வால்ல சறுக்கு விட்டுட்டு இருந்துச்சான். எலி இப்படி விளையாண்டுட்டு இருந்தப்போ சிங்கம் திடீர்னு முழிச்சிருச்சு. சிங்கம் எலிய பிடிச்சு முறைச்சிட்டு, என்ன தைரியம் இருந்தா என் மேலேயே ஏறி விளையாடுவ அப்படின்னு எலிய பார்த்து கேட்டதும் எலி பயந்து போய், நான் சும்மாதான் விளையாண்டேன் ஏறி ராஜா அப்படின்னு சிங்கம் கிட்ட பயந்துட்டே பேசுச்சு. சிங்கம் வந்து, நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன், அதான் உன்னை விடுறேன், இல்லனா எப்பவோ உன்னை சாப்பிட்டுருப்பேன்னு எலிய பார்த்து சொல்லுச்சு அந்த சிங்கம். எலி ரொம்ப கெஞ்சினதும், சரி ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருச்சு அந்த சிங்கம். ஒரு நாள் வேட்டைக்காரன் சிங்கத்தை பிடிக்க வலை விரிச்சு வச்சிருந்தான். அப்போதான் அந்த சிங்கம் நல்லா தூங்கி எழுந்துட்டு ஜாலியா நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. நடந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு வலையில காலை வச்சு மாட்டிக்கிச்சு அந்த சிங்கம். அப்போ அந்த வழியா வந்த எலி சிங்கம் இப்படி மாட்டிட்டு தவிக்கிறத பார்த்து அந்த எலி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்புறம், இருங்க ராஜா, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி வலையில ஏறி அந்த வலைய அது பல்ல வச்சு நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு துப்பி அந்த சிங்கத்தை காப்பாத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த சிங்கம் எலிக்கு நன்றி சொல்லிட்டு, எப்போ வேணுனாலும் என் மேலே ஏறி நீ விளையாண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சுங்க ரெண்டு பேரும். அப்புறம் அதுங்க ஜாலியாக பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இன்னைக்கு கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.